இரண்டு எண்களின் மீசிமா மற்றும் மீபேவா முறையே 864 144. அதில் ஒரு எண் 288 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மீசிமா மீபேவா அதாவது எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இரண்டு எண்ணில் ஒரு எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான ஃபார்முலா ஒன்று இல்லைங்க. இப்போ ஹச்சிசிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டு எந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீசிமா கொடுத்துருக்காங்க. மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 864. நான் எல்சிஎம் பதில் எடுத்து எழுதிக்கிறேன். மீசிமானா என்னதுங்க, எல்சிஎம் தான். அடுத்து ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 144 கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஒரு எண் என்ன கொடுத்துருக்காங்க, 288. இன்னொரு எண் நமக்கு தெரியாது. ஸோ அது பின்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தெரியாத வேல்யூவை ஒரு சைடும் தெரிஞ்ச வேல்யூலாம் ஒரு சைடும் கொண்டுட்டு வரோம். அப்போ 144 இன்ட்டு 864. ஸோ இது பெருக்கல்ல இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் என்னவா மாறிடும், வகுத்தலாக மாறிடும். அப்போ 288ல் எத்தனை 144 இருக்குது, ஒரு 144. 288ல் 2 144 இருக்குது. ஓகேங்களா? திரும்பவும் 1 2 4 2 8 2 6 2 4. அப்போ என்ன ஆன்சருங்க, 432. அந்த மற்றொரு எண் என்னது, 432. அப்போ ஆன்சர் எது, டி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.